ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் இப்போ நம்ம போட போகிறோம். என்னென்ன மொபைல் நம்மகிட்ட இருக்குது, ஸோ என்னென்ன விற்றுருக்கோன்றத தெளிவாக உங்களுக்கு காமிச்சிட்டு எடுத்துகிட்டு போகிறோம். இது கடையில் உள்ள ஏசி, இதை எங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ வீட்டில் வந்து ஏசி பத்தில் இன்னும் 2 ஏசி வேறு வாங்க வேண்டியிருக்கு. ஸோ நீங்கள் எதாவது ஃபைனான்ஸில் வாங்கி கொடுத்தா கூட நாங்கள் இன்னும் ஒரு 3 ஏசி வாங்கிக்குவோம். ஃபைனான்ஸில் வாங்கிட்டு வந்து எங்ககிட்ட கொடுங்க. நாங்கள் அதுக்கான ஒரு எவ்வளோ கொடுப்போன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இப்போ இது ஒரு 40,000 இன்றைக்கி பில் ரேட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் ஒரு 30,000 உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் எடுத்து கொடுக்குறது எங்களுக்கு ஃபைனான்ஸில் எடுத்து கொடுத்தா போதும். அப்படி யாருக்காவது ஐடியா இருந்துச்சுன்னா உடனே என்னை டீல் பண்ணுங்கள், எனக்கு கால் பண்ணுங்கள், நம்ம எடுத்துக்கலாம். சரியா? இன்னும் வந்து 2 ஏசி தேவைப்படுது. அதே மாதிரி ஒரு வாஷிங் மிஷின் ஒன்று தேவைப்படுது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன எடுக்க போகிறீங்க அப்படின்றத எனக்கு கால் பண்ணுங்கள். ஓகேன்னா எடுத்துருவாங்க. 10,000 கம்மியாக எடுத்துக்குவோம். 40,000 பில் ரேட்டுன்னா 10,000 கம்மி பண்ணி எடுத்துக்குவோம். அதான் இங்கே மொபைலுக்கே அப்படி தானே இருக்குது. உங்களுக்கு மொபைல் புதுசு சீல்டு பீஸ் வாங்கினீங்கன்னா பஜாரில் கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா, சீல்டாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4,000 5,000 கொடுக்குறாங்க. 4,000 5,000 கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. அதே வந்து சீல்டு கட்டு உடச்சி நீங்கள் வெறும் பாக்ஸ் மொபைலை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அது 10,000 கம்மி பண்ணி எடுத்துக்கிறாங்க. புது மாடலுக்கு சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ நமக்கு ஏசி ஆஃபர் இருக்கனால நம்ம என்ன பண்ணுறோம், உங்களுக்கு 2 ஏசி வந்து எங்களுக்கு தேவைப்படுது. 2 இல்லை 3 ஏசி. அது எதாக இருந்தாலும் பரவாயில்ல, எல்ஜியாக இருந்தாலும் பரவாயில்ல, சாம்சங்காக இருந்தாலும் பரவாயில்ல, ப்ளூ ஸ்டாராக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ எதாக இருந்தாலும் பரவாயில்ல. அதே மாதிரி ஒரு வாஷிங் மிஷின் வந்து ஒரு 10,000 லிட்டரா எத்தனாயிரம் லிட்டரா வரும் அது வாஷிங் மிஷின் தான். ஸோ அது நம்ம கேட்டுக்கலாம் அது. ஸோ வாஷிங் மிஷின் ஒன்று தேவைப்படுது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸில் எடுத்து எங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா நம்ம அதுக்கு 10,000 கம்மி பண்ணி எடுத்துக்குவோம். சரியா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவும் போடுற மாதிரி ஸ்டாக் வீடியோவே போட்டுக்குவோம். ஏற்கனவே சவுண்டு வரலன்னு ஒரே பிரச்சனையும் ஆகிப்போச்சு. ஸோ அந்த வீடியோ வேறு முக்கால்வாசி பார்த்துட்டாங்க. என்னப்பா சவுண்டு ஏதோ கேட்டுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மொபைல்லாம் நம்ம விளம்பரம் பண்ணிவிட்டு கிளம்பலான்னு தான் ஒரு ஐடியா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த விவோ V23 5G மொபைலு. ஸோ இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்குங்க. செம அழிச்சுன்னு இருக்கு. ஸோ சிங்கிள் ஹேண்டில், அதாவது ஒரு கஸ்டமர்கிட்ட இருந்து நம்ம வாங்கினோம். அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேடி தான். அவங்க வந்து பார்த்திங்கன்னா டீச்சராக இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து வாங்கினோம். மொபைல் வந்து பார்த்திங்கன்னா பக்கா வச்சுருக்காங்க. விவோ V23 5G மொபைல் கோல்டு கலர். இந்த கலருக்காகவே எடுக்கலாம். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோக்கு நாங்கள் வாங்கணுன்றது நான் சொல்லிடுறேன். பாக்ஸு, சார்ஜர், ஸோ எல்லாமே நீட் கண்டிஷனாக வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாங்கின ரேட் வந்து சரி வாங்கின ரேட்டை விடுங்க, நான் உங்களுக்கு 12,500 தரேன். 12,500 தரேன். 500 வச்சு தான் தரேன். மொபைல் வந்து பார்த்தீங்களா எப்படி இருக்குது பார்த்தீங்களா, தகன்னு இருக்குது. 5G மொபைலு 12,500 எப்பா இது 12,500 நல்ல ரேட் தானேப்பா? இல்லை அதோட அதிகமாக போடலாமா? நம்ம வாங்கினா எவ்வளோக்கு வாங்கணும்? 11,500 வாங்கணும்ல. என்னப்பா சொல்கிறா? வாங்கினது எவ்வளோ? அப்படியா? சரி, ஓகே. 13,000 விற்க சொல்கிறாப்புல தம்பி வந்து கரெக்டாக இருப்பாப்புல. ஏன்னா உங்களுக்கும் லாபம் நஷ்டம் வரக்கூடாது, எனக்கும் நஷ்டம் வரக்கூடாதுன்றதுல ரொம்ப தீவிரமாக உழைப்பான் அவன். ஸோ அவன் சொல்கிறான் 13,000 போடுங்க விற்கும்னு சொல்கிறான். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா விவோவில் வந்து பார்த்திங்கன்னா விவோ V21e 19,500 19,500 வந்து நம்ம கொடுக்குறோம். 5 மாதம் வாரண்டி இருக்குது. ஸோ இந்த மொபைல் போடும்போது தான் வாய்ஸே போச்சு. நமக்கு வாய்ஸ் தான் ப்ளஸ்ஸு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே போட்ட வீடியோ சவுண்டு வரலன்னு சொல்லி ஒரே கம்ப்ளைண்ட்டு. சரி, அதை பார்த்துட்டாங்க நிறைய பேர், அதனால் அதை டிலீட் பண்ணல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அது திரும்ப போடுறேன். விவோவில் வந்து கறி வடையா? இதை என்ன இங்கே வாங்க, ஒரு கூப்பிட்டு வா பாய், இங்கே வாங்க பாய். கறி வடை பப்ஸ் இருக்கா கீழே? கறி வடை தான் இருக்கா? சரி, எடுத்துட்டு வாங்க பார்ப்போம். கறி வடை ஏதாவது ஒரு வடையை சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா விவோ V29e 5G மொபைலு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தா தெரியும் 8,128 தான். சரியா? 8,128. விலை வந்து 19,500. அதிலே எழுதி ஒட்டிடுறோம் நம்ம. சரிங்களா? ஸ்டாக் வீடியோ நேற்று மாதிரி காலையில்
இன்னைக்கு அப்டேட் ஆனால் தான் நாங்கள் போவோம். சரியா, அப்டேட் ஆகிட்டு தான் போகணும். நேற்று காலையில் நைட்டு போட்டது காலையில் தான் அப்டேட்டே ஆச்சு. விவோ V29 ப்ரோ. இது வந்து பார்த்தீங்கன்னா 26,500 என்னடா கறி விலைன்னு சம்சாம் என்னது இது பிஸ்கெட் மாதிரி இருக்கு. நல்லாவே இல்லடா டே, நீயே சாப்பிட்ரு தம்பி, வேஸ்ட் எனக்கு வேணாம். டே இவனுக்கு கொடுத்துரு. டே இது கறி வடை சாப்பிடு. டேய் வேணாம்டா, நல்லா இருக்குடா. ஏதோ பரவாயில்ல சாப்பிடு, நீ அப்புறமா சாப்பிடு, ஒன்றும் பிரச்சனை. எனக்கு இது லெமன் டீ இருக்கா? பூர் ஆர்லிஸா? சரி கொடு. ஓட்டு போட்டியா? ஓட்டு எங்கே போட்டா? ஆதார் கார்டு உள்ள இருக்கா? இல்லடா, இங்க பீகார்ல இருக்கா தமிழ்நாட்டுல இருக்கா ஓட்டு? ஜார்க்கண்டா? ஏன் இங்க போடுறானே? அன்னைக்குலாம் இந்த ஒரு 50 இந்திக்காரன் போட்டான். நான் பிறந்து வளர்ந்தவனுக்கே ஓட்டு இல்லைன்னுட்டானுங்க. எனக்கே இல்லப்பா, செத்தவனுக்கெல்லாம் ஓட்டு இருக்கு. இந்த வாட்டி செத்தவனே 40 பேர் வந்து போட்டு போயிட்டான் எங்க ஏரியால. உயிரோட உள்ளவன் நானு, எனக்கே ஓட்டு இல்லை. விவோ V29 ப்ரோ எவ்வளோ சொன்னேன்? 26,500. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து புதுசாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 8256, 6 மாதம் வாரண்டி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷோரூமில் இருந்து எடுக்கிறது. இதெல்லாம் வாங்கிக்க, பேலன்ஸ் உனக்கு இல்லாததா? வாங்கிக்க அப்புறமா. விவோ V29 ப்ரோ. இது வந்து பார்த்தீங்கன்னா 8256, பாக்ஸு, சார்ஜர் எல்லாமே இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து 12 இது. ஸோ இந்த வீடியோ போடும்போது அதுதான் இதை காமிக்கிறேன். இது வந்து நிறைய பேர் கேட்குறாங்க, கால் அட்டன் பண்ண முடியல. இங்கே ஒரு கஸ்டமராக வந்துட்டாங்க, அதனால் அட்டன் பண்ணல. இது வந்து ஐஃபோன் 12, பேக் டோர் ஃபுல்லாக உடஞ்சிருக்கு. இது வந்து டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுவும் சவுண்டு வருதா வரலையா தெரில. நான் இப்போ இது எப்படி பார்த்தாலும் 40 நிமிஷம் தாண்டிடும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற விலை 12,000 ரூபா, 12,000. சாம்சங் கேலக்ஸி S22 அல்ட்ரா 12GB RAM, 256GB. சரிங்களா, 256GB. இதோட விலை வந்து 25,500 காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல பிளாக் டாட் இருக்கு, இங்க பாருங்க, பிளாக் டாட் இருக்கு. ஸோ அந்த ஒரு இஷ்யூக்காக தான் இதை வந்து 25,500 தராரு. இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் வந்து S20+ நினைக்கிறேன், S20+. இது பின்னாடி வந்து ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்கான், ஆனால் டோர்லாம் உடையல. ஸோ அழகா இப்போ தான் 200 கொடுத்து ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்கான். ஸோ இந்த டிஸ்பிளேயே வந்து அவனுக்கு இன்னைக்கு தான் போச்சு. அதுவும் திடீர்னு வருது, திடீர்னு போயிடுது. ஏதோ ஒரு மாதிரி திடீர்னு வரும், திடீர்னு போயிடும். இப்போ வரல, ஆனால் கோடு இருக்குது டிஸ்பிளேல, ஒரு 15-20 கோடு இருக்குது. ஸோ அப்படியே வந்து போயிடுது. ஆக்சுவலாக வந்து நீங்கள் டிஸ்பிளே மாற்றினா ஓகே. இதோட விலை வந்து 4,500, ரொம்ப ரொம்ப கம்மி தான், 4,500. இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் 5G மொபைல். இது S10. இது அப்ராட் மொபைல் தான். இது 5G எடுக்காது. ஜியோ சிம்மும் வந்து உங்களுக்கு அரைகுறை தான், சரியா, தரங்கி நோக்கம் தான். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ சிம்மு
டவுட்டு தான், எடுக்கும், கால் பேசலாம் கொள்ளலாம், நெட்டு அவ்வளோ ஸ்பீட் இருக்காது. அதே ஏர்டெல் வோடாஃபோன் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் வாங்கிக்கோங்க. இதோட ப்ரைஸ் 8500 ரூபா. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்தது இந்த மொபைல். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து செம்மையான மொபைலு, 9500 ரூபா தரேன். இது வந்து ஓப்போவில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போவில் வந்து ஓப்போ ரெனோ 10X ஜூம். ஸோ ஓப்போ ரெனோ 10X ஜூமு 6GB ரேமு 128, 6GB ரேம் 128, விலை வந்து 9500. அப்புறம் வந்து K50iன்னு சொல்லிட்டு ஒரு இதுவும் தரமான மொபைல் தான். இது பேட்டரி எம்ஹெச்லாம் அதிகமாக இருக்கும். 5G கிடையாது, ஆனால் 4G தான் இதுவும். இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 11500 ரூபா. இது S10 வந்து உங்களுக்கு வந்து 8256. சரியா, 5Gன்னு போட்டிருக்கோம், ஆனால் 5G ஒர்க் ஆகாது. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு ஒரு டவுட் வரக்கூடாதுல்ல, அதுக்காக தான் சொல்கிறேன். மொபைல் தெளிவாக இருக்குது. இது வந்து ஐபோன் 11ங்க. இது ஐபோன் 11 128, 15500 ரூபா. பேட்டரி ஹெல்த் 90% இருக்குது, 90% பேட்டரி இதாக இருக்குது. 15500 ரூபா இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் டோர் சேஞ்சுன்னு நினைக்கிறேன். அதுவும் எல்லோ கலர் சேஞ்சு. ஆமாம், லைட்டாக தெரிஞ்சில்ல, அது சேஞ்சுட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் என்னடா பிரச்சனை கொஞ்சம் சொல்லுப்பா. இதில் என்ன பிரச்சனை இருக்குது அதை சொல்லு. ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாம் ஒர்க்கிங். வேற நைன்டியா? ஓகே ஓகே. 15500 ரூபா கம்மிதான். மக்கள் சம்பாதிக்கட்டும், நல்லா இருக்கட்டும். இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்சியில் Note 20 16000 ரூபா. அந்த இது போட்டோம் பார்த்தீங்களா, 16000 ரூபா, 16,000. டிஸ்பிளேல பிளாக் டாட்டு, டிஸ்பிளே கண்ணாடி உடஞ்சிருக்கு. அப்புறம் வந்து டச்சு வேலை செய்யல. ஸோ எல்லாமே இருக்குது இதில். பாக்ஸ் இருக்குது, மொபைல் இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸில் நாடு CE3 லைட்டு. நாடு CE3 லைட் எவ்வளோப்பா இருக்கு புதுசு? 8128. வாரண்டி எத்தனை மாதம் இருக்குன்னு சொன்னாவன்? 8 மாதம் வாரண்டி உள்ள மொபைலு. பின்னாடி இது மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருக்காங்க. இது பிக்சர் இதை ஒன் ப்ளஸ் நாடு CE3 லைட்டு 5G மொபைலு. ஸோ நாடுனாலே 5G தான், அது எல்லாருக்குமே தெரியும். பாக்ஸு, சார்ஜர் எல்லாமே இன்க்ளூடிங் இருக்குது. மொபைலுக்கு ஒன்றா 8 மாதம் வாரண்டி இருக்குன்னு சொல்கிறான். விலை வந்து பார்த்தீங்கன்னா விலை எவ்வளோப்பா தம்பி? சென்னாஜா தானே, 15000 ரூபா. புதுசு எவ்வளோ இருக்குது இது? ஆன்லைனில் போட்டு பாருப்பா. ஆன்லைனில் அன்னைக்கு ஒரு ரேட் இருக்குது. இப்போலாம் மாதிரிலாம் இல்லை. ஒரு நாளைக்கு 500 ரூபா 1000 ரூபா ஏறுது இறங்குது. டாலர் அப்படியா? 14500 ரூபா. ஓகேங்களா, 14500 ரூபா தரும். இதில் வந்து தம்பி எவ்வளோ புதுசு எவ்வளோ இருக்கு? நாடு CE2 லைட்டு, CE3 லைட்டுப்பா, CE3 லைட்டு. மொபைலுக்கு 8 மாதம் வாரண்டி இருக்கு. சும்மா அழுக்கு தான், தொடச்சா போயிடும். பர்மா செல்லைஜா கேட்குறான். எவ்வளோ புதுசு? நான் பாட்டுக்கு தெரியாமல் கூட கொடுத்து வாங்கியிருக்க போகிறேன். புதுசு எவ்வளோப்பா இருக்கு? 18 ரூபாயா? என்னடா சொல்கிறா? அதிகமாக கொடுத்து வாங்கிட்டோமோ? 8 மாதம் வாரண்டி இருக்கு. ஐயோ, அதுதான்ப்பா. இந்த ஆசிம் பையன் இருந்தால் தான்ப்பா கரெக்டாக வாங்க முடியுது. இல்லாட்டி கூட கொடுத்து வாங்க முடியாது. சரி, இது வந்து 14000 ரூபா போடுங்க பஸ். 8 மாதம் 4 மாதம் யூஸ் பண்ணியிருக்கான்.
நான் உங்களுக்கு இதுக்கு மேலே என்னால் என்ன ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா 14,000 ரூபாய்னாலும் சரி ஓகே விற்றுலாம். அதுக்கு தான். அடுத்தது இது வித்துருச்சு. இது சோல்டு. இது வெறும் டப்பா தான். இது வந்து இதா இருக்கு பாருங்க. ஒருத்தர் காசு போட்டாரு, இன்னும் வந்து எடுக்கல அவரு. 25,000 ரூபா 25,000 போட்டிருக்காரு. இன்னும் வந்து பேலன்ஸ் 10,000 ரூபாய்க்கு மேலே தரணும். இதெல்லாம் இங்கே வைப்போம், போட போட இங்கே வச்சிருவோம். சரியா? இது சாம்சங் கேலக்ஸி S22 அல்ட்ரா. இது எவ்வளோப்பா சொன்னாரு? ஆமா மீரா, இது எவ்வளோன்னு போன் பண்ணி கேளு. கேளு டக்குன்னு கேளு. S22 அல்ட்ரா பயங்கரமா இருக்கு. புதுசா வேற இருக்கு. நம்ம கிட்ட ஒன்று இப்போ ஒன்று வந்துச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளே ப்ராப்ளம்ல. இது செம்ம தெளிவா இருக்கு. இது புதுசா இருக்கு. ஷோரூம் பீஸ் மாதிரி இருக்கு. வீடியோ போட்டுட்டு இருக்கோம். நம்ம ரேட்டு 42,500 ரூபா. S22 அல்ட்ரா செம்ம தெளிவா இருக்கு பஸ்ஸு. ஏன் அதுக்கு தான் நீட் பீஸ்ன்றது இவ்வளோ தெளிவாக இருக்கும். ஜிபி RAM வந்து 12256. ஸோ அந்த கேபிள் கூட இருக்கு. ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கோம். இது வந்து உங்களுக்கு வந்து 42,500 ரூபான்னா அதிகம் நினச்சிடாதீங்க. ஸோ இதுதான் வந்து ஜென்யூன் பீஸ்க்குள்ள ரேட். இது இப்போ இது எவ்வளோ? 25,500 ரூபா. ஆனால் என்னாச்சு, டிஸ்பிளேல பிளாக் டாட். நீங்கள் டிஸ்பிளே போய் மாற்ற போனால் எவ்வளோ ஆகும்? 40,000 ரூபா 20,000 ரூபாய்க்கு மேலே இருக்கும். 20,000 ரூபாய்க்கு கொடுத்து அதை மாற்றி அதுக்கப்புறம் அதை வச்சு யூஸ் பண்ணி, ஸோ இது மாதிரி ஃப்ரெஷ் நீட் கண்டிஷனாக வாங்கிட்டு போயிடலாம். ஸோ ரெண்டுமே சிலருக்கு பிடிக்கும், ஒவ்வொருத்தரோட டேஸ்ட்டை பொறுத்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து மேலே தூக்கி வச்சுருக்கேன் பாருங்க. இருக்கு 12 Pro Max. 40,000 ரூபா பஸ் இது. இல்லை 41,000 ரூபா. சாரி 41,000 ரூபா. 40. சரி ஓகே 40,000 ரூபாயே தரேன். அவங்ககிட்ட பேசியிருக்கேன். 40,000 ரூபாயே தரேன். உங்களுக்கு ஐடியா இருக்கா பாருங்க. 40,000 ரூபாய் நம்ம ப்ரைஸு. 256 GB. இது 128 கிடையாது. ஐஃபோனில் 12 Pro Max 256 GB. மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. 40,000 ரூபாய்க்கு இது கிடைக்குதுன்னா பெரிய விஷயம். 53,000 ரூபா விலையாக இருந்த மொபைல் இதெல்லாம். இப்போ சமீபத்தில் 10 நாளைக்கு முன்னாடி கூட 48, 50 தான் போயிட்டுருக்கு. 256 GB. 86%, 86% பேட்டரி ஹெல்த்து. ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாமே ஓகே. மொபைல் தெளிவாக தான் இருக்குது, எந்த இஷ்யூமே கிடையாது. இது ரெட்மி நோட் 7 ப்ரோ, நோட் 7S 5,000 ரூபா 6,000 ரூபா 2 ஃபோன் போட்டிருந்தோம். ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு? இந்த இருக்கு பாருங்க, ரெண்டுமே இங்கே தான் இருக்குது. ரெட்மி நோட் 7S 6,500 ரூபாயாம். இது 5,000 ரூபாயாம். ஸோ ரெண்டுமே இருக்குது, என்கிட்ட தான் இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மியில் 9 ப்ரோ 6 128 11,000 ரூபா. ரியல்மியில் சிம் எடுக்காதது, சிம் விட்டு வரும், டவர் எடுக்காது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேக்கு இதுக்கு யூஸ் ஆகும். 3,500 ரூபா. இது வந்து நார்சோவில் வந்து 30. இது 7,200 ரூபா. இது யாருதுன்னு தெரியல. இது யாருதுப்பா இது? டேய் எங்கே போகணுமா? எங்கடா போகணுமா? ஹோட்டல் போங்க. அப்படியே லைனாக இருக்குது ஹோட்டல். சந்து பின்னாடி போனால் சந்து ஃபுல்லாக ஹோட்டல் தான். சரி இது யாருது பாரு. ரெட்மி நோட் 12 யாருது? பாக்ஸ் மேலே எங்கே இருக்கு? அந்த இருக்கு. அது எவ்வளோ? 10,000 ரூபாயா? யாருது? இவன் இதா? அவன் பேர் என்ன? ராஜஸ்தான்லேருந்து வருவானே. பாட்டல்
4,128. IQ7 வந்து பார்த்தீங்கன்னா 8,128, 14,500. இதெல்லாம் போட்டாச்சு, 14,500. இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் வந்து 13,000 போட்டிருந்தோம், Note 20 அல்ட்ரான்னு சொல்லிட்டு. ஸோ 13,000. இன்னொன்று போட்டோம் 10,500 என்னமோ போட்டோம், அது வித்துருச்சு. அது கம்மியாக தான் விற்றேன், 10,000 தான் விற்றேன். ஸோ அது விட்டுருங்க, அது போயிடுச்சு. சாம்சங் கேலக்ஸியில் Note 20 அல்ட்ரா. Note 20 அல்ட்ரா வந்து எவ்வளோ சொல்கிறோம் நம்ம இப்போ? 13,000 சொல்கிறோம். 12,256 GB. இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் S21 ப்ளஸ். இது 8,256. ஒரே ஒரு கோடு இருக்கா? ஒரு கோடு மட்டும் இல்லை, இங்கே ஒரு சைடில் ஒரு மெலிஸாக ஒரு கோடு இருக்குது. அது அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் தெரியாது, மறைஞ்சிருக்கு. இந்த ஓரத்தில் இருக்குது, லாஸ்ட்டில் எண்டில் இருக்குது. ஸோ விலை வந்து 11,000 தரேன். சாம்சங் கேலக்ஸி Note 10 ப்ளஸ்ஸு பாக்ஸ்லாம் இருக்குது, மொபைல் தரமாக இருக்குது. இதை வந்து கஸ்டமர் வந்து 21,500 சொன்னார். 21,000 முடிச்சு தரேன். சாம்சங்கில் SA34ன்னு சொல்லிட்டு ஒரு மொபைலு 8,256, 14,500. இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் S10e. கொஞ்சம் வந்து என்ன ப்ராப்ளம்னா, இந்த இது வரும் பிளாக், அதாவது என்னது அது மறந்துட்டேனே, இந்த எல்லோ சேடு வரும். ஸோ அதனால இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6,500. இதில் வந்து இது வந்து கூகுள் பிக்சலில் வந்து பார்த்தீங்கன்னா 7 ப்ரோ 35,000. கூகுள் பிக்சலில் 6 ப்ரோ எவ்வளோ போடுறோம்? 24,000. இப்போ 21,000, 3,500 குறைச்சிட்டோம். 21,000 தரோம். ஏன் குறைச்சிட்டோம்? பிஸியாக இருக்குல்ல. அந்த டிஸ்பிளே கிளாஸ் வந்து மாற்றிருக்கான் தம்பி, வந்து போயிட்டு வெளியில் கொடுத்து மாற்றிருக்கான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து இந்த டிஸ்பிளே கிளாஸை ஒரிஜினலாக கொடுத்து மாற்றிருக்கான். அதான் வந்து நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகுது காட்டணும். ஸோ இருந்தாலும் மாற்றினது உண்மை தானே. அதனால இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 21,000 கம்மி பண்ணி 21,000 தரோம். 3,500 குறைச்சி தரோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸில் வந்து 5 இது, ஒன் ப்ளஸில் 9 இது 18,500. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் இது பாக்ஸு இல்லை, மொபைலும் சார்ஜரும் இருக்குது. விலை வந்து பார்த்தீங்கன்னா 21,000. இது ஒன் ப்ளஸ் நாடு சார்ஜர் இருக்குது. இதுக்கு ஒன் ப்ளஸ் 9 ப்ரோ 12,256 சார்ஜர் இருக்குது. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 21,000. இது வந்து ஒன் ப்ளஸ் நாடு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜருக்கு 8,128. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 12,500. இதே மாதிரி தான் இதுவும், ஆனால் சார்ஜர் கிடையாது. ஒன் ப்ளஸ் நாடு 2 தான், இதுவும் ஒன் ப்ளஸ் நாடு 2 தான். 8,128. இதோட விலை 11,500. இது வந்து பார்த்தீங்கன்னா நாடு சிஇ. என்ன மாடல் பாரு, நாடு சிஇன்னு சொல்லிட்டு ஒரு மொபைலு 12 GB RAM 256. ஒரிஜினல் டிஸ்பிளே தான், காம்போ எதுவும் மாற்றலை. 11,500. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபோன் இருக்குது. இதில் ஐஃபோனில் வந்து 8 ப்ளஸ் வந்து 2 ஃபோன் கொடுத்துருக்கான். 2 ஃபோனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று விற்றுட்டோம், 9,500 போட்டோம். 9,300 போட்டோம்ல, அது வித்துருச்சு, சோல்டு. சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா 2ல் 1 வித்தாச்சு, 1 இருக்குது. இதோட விலை வந்து பேட்ரி ஹெல்த்து எல்லாமே சூப்பராக இருக்குது பாஸ். இதோட இருங்க, பேட்ரி ஹெல்த்லாம் காமிச்சிடுவோம் அப்புறம், நம்ம திரும்ப கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இது பேட்ரி ஹெல்த்து பாருப்பா. இதோட பேட்ரி ஹெல்த் இதுலேயே போட்டிருக்கான். ஆனால் 11,500. 11,000 தரேன்னு சொன்னான். 92 இருக்குது. இப்போ இதுக்கும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா இது எவ்வளவோ மேலு. இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே எவ்வளோ சொன்னோம்? 9,300. 9,000 தரேன். இப்போ இதை 9 ஆக்குப்பா, இதை 9,000 ஆக்கு. ஸோ என்ன பண்ணுறது, அவன் 2,000 குறைச்சி தரேன். இது ஒரு கடைக்காரர் கொடுத்தாரு, இது ஒரு கடைக்காரர் கொடுத்தாரு. நம்ம பேசி ஈஸி கம்மி பண்ணிட்டோம். ஒன்று விற்றுட்டோம், அவருக்கும் காசு கொடுத்துட்டோம். ஸோ இதோட விலை வந்து 9,000, 9,000 rupees. 2 சேம் கான்ஃபிகரேஷன், 2 சேம் தான். அவன் சும்மா சொன்னான். இது ஒன்றும் கேட்டால் அவன் சொன்ன ஐட்டம் போயிடுச்சு. இது ரொம்ப நல்லா இருக்குது. 2 பீஸில் ஒன்று இங்கேக்குள்ளே இது கிராச்சாக இருக்குலாம் சொன்னால, அதெல்லாம் இப்போ இல்லை. சரியா? அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன மாடல்? இது ஐஃபோன் எக்ஸு கண்ணாடி உடஞ்சது 8,500 போட்டோம். 8,000 தரேன். 8,000 தரேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் 6S 32 GB பேட்ரி வந்து 100
விலை வந்து 5000 ருபீஸ். இது 12 ப்ரோ 30,000 ரூபா 256 ஜிபி. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஆர் 14,000 ரூபா 81% பேட்டரி ஹெல்த்து 128 ஜிபி. இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே கிளாஸ் புரோக்கனு 3500 ரூபா. இது ஐஃபோனில் வந்து 7 இது 6000 ரூபா. அது வந்து ஐஃபோன் 11 ட்ரூ டோன் ஃபேஸ் ஐடி எதுவுமே ஒர்க் ஆகல. பேட்டரி ஹெல்த்து எல்லாமே சொல்லிட்டோம் நம்ம நிறையா. ஸோ அதோட விலை 11,500 ரூபா. அப்படியே மேலே ஒரு வாட்டி போயிட்டு வந்துட்டு அப்படியே அவ்வளோதான் எடுத்து வச்சு கிளம்ப வேண்டியதான். ஸோ இதோட முடிஞ்சிச்சு ஸ்டாக் வீடியோ. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வருவேன், ஆனால் லேட்டாக தான் வருவோம். எப்படி நீங்கள் வருதா இருந்தால் 2 மணிக்கு மேலே வாங்க. நீ பஜாரில் பார்த்தீங்கன்னா கடை பாதி கடை அடைச்சிருக்கு. தம்பி இந்த ஓரமாக எடுத்து வைப்பா. அம்மா நீ ஓட்டு போட்டியாடா இந்த வாட்டி? உனக்கு ஓட்டு அப்ளையே பண்ணலையா? அப்போ எப்படி ஓட்டு இருக்குன்னு சொன்ன அன்னைக்கு வீடியோவில் சொன்னியப்பா ஓட்டு இருக்குன்னு சொன்ன மாதிரி. அப்ளையா 18 வயசுன்னா அப்ளை பண்ணிட வேண்டியதானே? சரி விடு, பரவாயில்ல, இப்போ எடுத்து வை போகலாம். நீ இதை எடுத்து விடா, அவனுக்கு அப்புறமா கூட கால் பண்ணலாம். இதை எடுத்து வச்சுட்டேன்னா வேலையை முடிச்சிருவோம், கிளம்பிட வேண்டியதான். ஆனால் ஒன்றுப்பா, தமிழ்நாட்டில் திமுகவோட பிஜேபி பயங்கரமான அட்டுழியத்தில் இறங்கிடுச்சுப்பா. ரவுடிசம் அடி தட்டி ஏகப்பட்ட பிரச்சனை எங்கள் ஏரியாவில். ஆனால் வந்து இப்போ அதிமுக இருக்கும்போது கூட இந்த மாதிரி அவங்க வந்து ஃபுல் ஃபோர்ஸாக இறங்கவே இல்லையே. ஃபுல் ஃபோர்ஸ் இல்லை, இருந்த இடம் தெரியாமல் இருந்தாங்களப்பா. திமுக ஆட்சியில் தான் வந்து பிஜேபி அப்படி அழிப்பேன் இப்படி அழிப்பேன், சிறுபான்மை மக்களுக்கு அப்படி செஞ்சிருவோம் இப்படி செய்வோம்னு சொல்லிட்டு முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள இந்த அளவுக்கு வளர்த்ததே திமுகவாக தான் இருக்கு. முதல்ல ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் என்ன, பொன் ராதாகிருஷ்ணன். அப்புறம் ஒரு அம்மா முடியை விரிச்சு போட்டுருக்கணும், அது பேர் என்ன? அது பேர் என்னடா? தமிழிசை சவுந்தரராஜனா? ஓகே, நமக்கு எதுக்கு அரசியல்.